கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை உங்களுடைய வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்து போன 5 மாதங்களும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த 6வது மாதமும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது, ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் காலை நேரம் 1ஆம் தேதியில என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அதை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 126 அதனுடைய 4வது வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதைப் போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த 6வது மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என்று நான் பேச விரும்புகிறேன். கடந்த 5 மாதங்களும் திருப்ப முடியாத பலதை இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியில நீ திருப்புவா என்று பரலோகத்தின் தகப்பன் உன்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். விசேஷ விதமாக இந்த நல்ல நாளில நீ கையை உயர்த்துவனா உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நிறைய பேர் சிலதை தொலைச்சிட்டு தேடுகிறீங்க, சிலது மூழ்கி போச்சுன்னு சொல்லி வேதனையில் இருக்கீங்க. சிலரெல்லாம் என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியலையே, எனக்கு இதை திருப்ப முடியலையேன்னு வேதனையோடு இருந்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன் என்று. சிலரை என் ஆவியிலே பார்க்கிறேன், பிரதர், என் பிள்ளைக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டுக்கு. பிரதர், எப்படி என் பையனை நான் காலேஜில் சேர்க்க போகிறதுன்னு தெரியல. பிரதர், என்னுடைய வேலையை நான் இழந்து போய் நிற்கிறேனேன்னு இருக்கிறையா? இன்னைக்கு ஏதாவது கடன் சுமையில நீ சிக்கி கொண்டு இருப்பனா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மூழ்கி போனது, தொலைந்து போனது, திருப்ப முடியாமல் இருக்கிற பலதை நான் திருப்புவேன் என்று பரலோக தகப்பன் உனக்கு சொல்லுகிறார். என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த போது இந்த வசனங்களை அதிகமாய் உறுதிப்படுத்தி அழைத்தார். நீ யாருக்காவது ஜெபம் பண்ணுவனா, யாரு தலையிலையாவது உன் கையை வைப்பனா, இரும்பு சங்கிலி அருந்து விழும் என்று சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இரும்பு சங்கிலியில நீ கட்டப்பட்டவனா இருக்கலாம், ஏதாவது மாந்திரிகத்தின் வல்லமையிலே கட்டப்பட்டவளா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இரும்பு சங்கிலி அருந்து விழப்போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர், எனக்கு எதை பத்தியுமே யோசிக்க முடியல, அப்படி கட்டி வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்றியா? சங்கிலிகள் அவள போகுது, உன் சிறையிருப்பு திருப்ப போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் உன் சிறையிருப்பை திருப்புவார். வேதத்திலையும் ஆண்டவர் ஒரு சிலருடைய சிறையிருப்பை திருப்பினார். அதை எப்படி திருப்பினார், எந்த சூழ்நிலையில திருப்பினார் என்று ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும்? சங்கீதம்
14 அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா. சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும்? யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் உண்டாகுமாம். இதே வசனம் சங்கீதம் 53:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமாம். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில அழுது கொண்டே காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் மன அழுத்தத்திலேயே இருக்கிறீங்களா? பிரதர், நான் அழுகிறனால சிரிச்ச நாள விரல் விட்டு எண்ணீரலாம், ஆனா நான் அழாத ஒரு நாள் கூட இல்லையேன்னு சில தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உன் சொத்து விஷயத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறையா? என் வாழ்க்கையில இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கலையே, என் கடை பிரச்சனை மாறலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? மகனே, மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு ஷபரபலபா களிப்பும் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு சந்தோஷம் இல்லாம, ஒரு களிப்பு இல்லாம, மூட் அப்படி அப்செட் ஆகி எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு நெகட்டிவாய் பேசி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவர் முதலாவது உன் சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகுமாம். இரண்டாவது, தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உன் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீ இழந்து போன சிறிதாகிலும் பெரிதாகிலும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதனுடைய மனைவிகளையும் அவன் பிள்ளைகளையும் அவன் உடமைகளை எல்லாம் சத்துருவானவன் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான். இந்த நேரத்தில் தாவீது தன்னிலே பலனில்லாமல் போகும் மட்டும் அழுகிறான். கூட இருந்தவர்களெல்லாம் கல்லெடுத்து அவனை அடிக்க நேரிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவன் தேவனை பார்த்து அழுகிறான், தன்னிலே பலன் இல்லாமல் போகும் மட்டும். அப்பொழுது தேவன் சொன்னாராம், கண்டிப்பா தாவீது உன் சிறையிருப்பை திருப்புவேன். உன் சிறையிருப்புல நீ இழந்து போன சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், நீ இழந்து போன பெரிய பெரிய காரியமா இருக்கலாம், ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்புவாயின்னு. இன்னைக்கு ஒருவேளை தாவீதை போல என் மனைவி என்கிட்ட கோவிச்சிட்டு போயிட்டா பிரதர், என் மனைவியோட கோர்ட்டுல கேஸ் நடக்குது, எனக்கு நிம்மதியாகவே இல்லை, பிசாசு என் மனைவியை பிடித்து கொண்டு போய்விட்டான், என் கணவனை வேற ஒரு தொடர்புல பிடித்து கொண்டு போய்விட்டான், எனக்கு நிம்மதியே இல்லை, என் பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அழுது கொண்டு இருப்பனா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 6வது மாதம் தாவீது இழந்து போன சிறிதாகிலும் பெரிதாகிலும் சகலத்தையும் திருப்பினான் என்றால், மகளே, மகனே, இன்னைக்கு சிறையிருப்புல இருந்து கொண்டு இருக்கிறையா? செத்துறலாம் போல இருக்கு பிரதர், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறையா? என் ஆவியில பார்க்கிறேன், நான் ஏன் இன்னும் உயிரோட வாழ்றேன்னு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல,
ஆகலையே, இன்னும் குழந்தை கிடைக்கலையே, நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டம்தான் படுகிறேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? நீ இழந்து போன சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், நீ இழந்து போன உன் நகையா இருக்கலாம், நீ இழந்து போன உன்னுடைய சரீர சுகமா இருக்கலாம், நீ இழந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையா இருக்கலாம். தேவன் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஷபரபலபா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் போது முதலாவது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இரண்டாவது, தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும்? சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்புவாய். கடைசியாக செப்பன்யா 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். மூன்றாவது, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது உன்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பிரதர், இன்னைக்கு வரை என்னால் உயர முடியலை, என் பேரு கெட்டு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு முன்னேற்றி விடுகிறதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படுறியா? அன்னைக்கு யோசுவாவை என்னுடைய கீர்த்தி பரவினது மாதிரி இன்னைக்கு படிப்புல உன் கீர்த்தி பரவ போகுது, வேலையில உன் கீர்த்தி பரவ போகுது. சிலரை பார்க்கிற உன் பேரை கெட்டதாக்கணும்னு உன் கூட இருக்கிறவங்களெல்லாம் நீ செய்யாததை செஞ்சனும், பண்ணாத பண்ணுனதுன்னெல்லாம் சொல்லி பேரு கெட்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்றியா? உன் பேரை கர்த்தர் கெடுக்க மாட்டாரு, உன்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வாழ வைப்பார். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் என் சிறையிருப்பை திருப்பினதுனால நான் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியமாகவும் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாசம் வீட்டு வாடகை எப்படி கொடுக்க போறேன்னு தெரியலையா? பிள்ளையோடைய ஃபீஸை எப்படி கட்ட போறேன்னு தெரியலையா? ஓ, என் வியாதி எப்படி மாறப்போகுதுன்னு தெரியலையா? இந்த மாசமும் என் வாழ்க்கை இப்படியே பெயருமானு அழுது கொண்டு இருக்கிறையா? ஓ, வேலை செய்யற இடத்துல உன்னை தேவையில்லாம பழிக்கிறாங்களா? கவலைப்படாத, உன் சிறையிருப்பை இயேசு திருப்புவார். உன் சிறையிருப்பை இயேசு திருப்புவேன் என்று சொல்லுகிறார். தூக்கு கயிறுகள் கேன்சல் ஆகுகிறது, விஷ பாட்டல்கள் கேன்சல் ஆகிறது. ஓ, டிப்ரெஷனின் ஆவி வெளியேறுகிறது. சில கொடூரமான வியாதிகள், கிட்னியிலிருந்து கல்லு வெளியே போகிறது, யூரின் பிளாடர்ல இருந்து கல்லு வெளியே போகிறது. உன் சுகர் வியாதி கண்ட்ரோலுக்கு வருகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஷபரபலபா. ஓ, உன் சிறையிருப்பை திருப்பும் தேவன் முதலாவது உன் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இரண்டாவது, தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் போது சிறிதாகிலும் பெரிதாகிலும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். மூன்றாவது, தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் போது உன்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தி வீடுகளிலே போகும்போது ஒருவேளை வியாபாரம் பண்ணி எனக்கு இன்னும் வருமானம் வரலையேன்னு அழுது கொண்டிருக்கலாம், கடன் இன்னும் மாறலையேன்னு அழுது கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார், உன்னை அவமானப்படுத்த விடாதபடி இந்த மாச பிள்ளை செல்வத்துக்காக ஏங்குகிறவர்கள், வேலைக்காக ஏங்குகிறவர்கள், என் வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கணும்னு ஏங்குகிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யும். உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு சில
அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். வருகிற 1ஆம் தேதி, அதாவது வர்ற சனி ஞாயிறு 2 நாளும் பாண்டிச்சேரியில் சனிக்கிழமை காலையில், சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யெகோவா ரட்சணிய சபையில் யூடியூப்பில் அந்த போஸ்டர்லாம் இருக்குது. கடலூர், பாண்டிச்சேரி, மரக்காணம், ஈசிஆர், ஓஎம்ஆர் யாராவது அந்த மீட்டிங்க்கு வரணும்னா கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி சாயந்தரம் 5லிருந்து 8 மணி வரையும் பம்மல்ல விடுதலையின் ஜபம்னு நான் வச்சிருக்கிறேன். கடந்த 2 மாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நிறைய பிசாசின் கட்டுகள் உள்ளவங்க, செய்வன கட்டு உள்ளவங்க, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் தடையாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் டிப்ரெஷனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கர்த்தர் கொடுக்குற விடுதலையை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் மறக்காமல் சென்னையை சுற்றி இருக்கிறீங்க, எங்கேருந்தெல்லாமோ ஆட்கள் வர்றாங்க. கண்டிப்பாக உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய அட்ரஸ் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் கீழே திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கு. நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். தொடர்ந்து அரேஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். நான் ஒரு ஜெபகோபுரத்தை கட்டு கொண்டிருக்கிறேன். அதனுடைய வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமையும் காணிக்கையினாலையும் மற்ற காரியங்களிலெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆண்டவர் ஏவுவார்னா சப்போர்ட் பண்ணும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த ஜூன் மாதம் உங்கள் சிறையிருப்பு கண்டிப்பாக திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறீர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.